வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன் காரூன், பிரம்மாண்டமான கோடீஸ்வரன். எவ்வளவு கோடீஸ்வரன் என்றா அல்லாஹ் சொல்றான், மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. அவனுடைய ஹசானாவுடைய திறப்புகளை தூக்குறதுக்கு மாத்திரம் பல ரெஸ்லர்கள் வேணுமா, மல்யுத்த வீரர்கள், பொடி பில்டர். அவன் சாவியை தூக்குறதுக்கு மட்டும் அப்ப எவ்வளவு பெரிய பலம் இருக்கும் அவனுக்கு. ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல. மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது இட்டு கட்டினான். கடைசியாக நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். தஃப்சீருல் மல்ஹரில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருது. கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே கையை நீட்டி அவன் அப்படியே மண்ணுக்குள்ள சுழிவாங்க வச்சுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் சொன்னான், மூசா பூமிக்கு நீங்க கட்டளை போடுங்க, பூமி உங்களோட கட்டளைக்கு கட்டுப்படும். பூமி சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அரு குதீஹி, ஏ பூமியே இந்த காரூனை நீ சுழிவாங்குவாயாக. அப்படியே பிடிச்சிட்டு காரூனுடைய 2 காலையும் பூமி பிடிச்சிச்சு. பூமிக்குள்ள வைத்தார். மெல்ல மெல்ல போறார். இப்ப கத்துறார், மூசா மூசா என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படல. முழுமையா அப்படியே பூமிக்குள்ள காரூன் சுழிவாங்கப்பட்டார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா, ஏ மூசாவே, மா அக்லல கல்பக், ஏன் உங்களோட உள்ளம் இவ்வளோ கடினமாக மாறிவிட்டது? இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துகிஸ்ஹு. அந்த காரூன் 70 தரம் உங்களிடத்துல கெஞ்சினானே, மூசா மூசா என்ன காப்பாத்துங்க, மூசா என்ன காப்பாத்துங்க மூசா. ஒரு குத்தம் செஞ்சதுக்காக அவனோட நீங்க இறக்கப்படலே, அவனை நீங்க காப்பாத்தலே. அல்லாஹ் சொன்னானாம், அவன் பாவிதான், அவன் மோசமானவன் தான், என்ன மறுத்தவன் தான். ஆனா மூசா மூசா என்று 70 முறை கத்தின வாயால அல்லாஹ் என்பதாக ஒரு முறை அவன் என்னை அழைத்திருந்தால் நான் அவனை பாதுகாத்திருப்பேன். அது மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் பூமியை யாருக்கும் வழிபடாமல் நான் ஆக்கியிருப்பேன். அவன் தான் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். கஷ்டப்பட்டு